கரும்பு விவசாயி சின்னம் கேட்டீங்க, அப்போ அவங்க தர முடியாது அப்படின்னாங்க. அப்போ வந்து அப்போ அது கிடைக்காத முதல் காரணம் முதல் காலத்தில் நம்ம கரும்பு விவசாயி சின்னம் தான் கேட்டிருந்தோம். அது இன்னொரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டதுனால கரும்பு விவசாயி சின்னம் இந்த தேர்தலில் யாருக்கும் ஒதுக்கப்படலை, எங்களுக்கும் இல்லை. அதனால அடுத்த வாய்ப்பா என்ன வேணும்னு கேட்டிருக்கும் போது ஏற்கனவே நாங்கள் ஒளி வாங்கி கேட்டிருந்தோம். ஆகவே ஒளி சின்னம் இப்போ எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக தேர்தல் ஆணையத்தில் ஒதுக்கியிருக்காங்க. வேட்பாளர் மக்களை சந்திக்கணும், ஆனால் சந்திக்கவே கூடாது என்று தடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நான் வழக்கு பாய்ந்தால் அதை நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறேன். என் மக்களை சந்திப்பது என் கடமை. அதனால் நான் மக்களை சென்று சந்தித்து வருகிறேன். எங்களுக்கு பல ஆண்டு இயக்கம், நாம் தமிழர் இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு பல ஆண்டுகளான போராட்டத்தில் எங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு சின்னம் என்றால் அது ஒளிவாங்கி மைக் தான். மீண்டும் அந்த மைக் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஓரளவிற்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் உங்களுக்கு தெரியும் சீமானின் சின்னம் என்ன என்ற தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சின்னம் விரைவா போய் சேர்ந்துரும். குறுகிய காலம் சொல்றீங்க, நான் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் மக்களே கேட்க தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், செய்தியாளர்களுக்கு தெரியும், வீரப்பஞ்சத்திரம் அரசு பள்ளி இருக்கு, அங்க ஒரு கழிவறை கூட இல்ல. அதுல பெண்கள் வெளியில போறாங்க. இது பெரும் கொடுமையா இல்லையா? மக்களை வாக்கு சேகரிக்க திமுக போகும் பொழுது அவர்களை பார்த்து மக்கள் கேட்கின்றார்கள், இதை கூட நீங்க அமைச்சு தர முடியாது அப்படிங்கும் போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சு தருகிறோம். அவர்கள் திருப்பி மக்கள் கேட்கிறார்கள், ஆட்சிக்கு வந்த போது என்ன செய்தீர்கள்? அப்போ நான் இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. அதனால மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள். நாட்கள் குறைவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கத்தையும் தத்துவத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி வெல்லும், அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள். அதனால பரப்புரை எளிதாக தான் இருக்கும். தலைமையிலிருந்து அறிவிச்சாங்க. நான் வெளியில வரும் பொழுதே தலைமை குறிப்பிலேயே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் ஒளிவாங்கி என்று வெளியிட்டாங்க. ஆனா எப்படின்னா ஓரளவுக்கு பார்த்த உறவுகள் பல கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் தங்கச்சி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணா நிக்கிறீங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்க சொல்றதெல்லாம் செயல்படுத்துவீங்களா இல்லையான்னு தெரியும். அதனால வாய்ப்பு கொடுக்கற அப்படின்னு தான் சொல்றாங்க. படித்த இளைஞர்கள் சிந்திச்சு இந்த முறை நாம் தமிழர் வெல்வதற்கே வாய்ப்பு இருக்கு, நாங்களும் பரப்புரையாளர்களாக மாறுறோம்னு சொல்றாங்க. செல்லும் இடங்களில் எல்லாம் ஒரு ஆதரவும் உற்சாகமும் கிடைச்சிட்டு இருக்கு. நானும் அப்போ அந்த நம்பிக்கை காப்பாற்றும் வகையில உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியல் களத்துல இந்த நிப்பேங்கிற உறுதியை நான் கொடுக்கிறேன் எல்லாருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.